அருகதை கிடையாது. திமுக எல்லாம் குறை சொல்றதுக்கு உங்களுக்கு துளி கூட அருமையாக கிடையாது. இன்னைக்கு திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பெரிய பெரிய கட்சிகள் இருக்குது, என்டிகே இருக்குது. இத்தனை கட்சிகளும் செய்யாத ஒரு பெரிய அபத்தத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. கேட்டா இன்னைக்கு திமுக எங்களுக்கு சதி செஞ்சிருச்சு. ஒரே விஷயம், சதி செஞ்சாம்னே வச்சுக்கோ. சதி செஞ்சு உன்னை நம்பி வந்த மக்கள் 30 பேரை ஒன்னால காப்பாத்த முடியலன்னா உனக்கிட்ட நாங்க தமிழக அரச முதலமைச்சரா உன்னை கொண்டு உட்கார வச்சா, இத்தனை மக்களை கொண்டு உட்கார வச்சா, அப்பவும் இதே சதி நடக்கும்போது உன்னால எப்படி மக்களை காப்பாற்ற முடியும்? இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் உங்க மேல வச்சிருக்க சினிமா மோகம். அந்த மோகத்தை உங்களால கட்டுப்படுத்த முடியாது. அந்த மோகத்தை உங்களால சரியான வழி நடத்த முடியாது. இதுக்கு முன்னாடி நான் டிவிக்கு வீடியோ போட்டிருக்கேன். சொன்ன வீடியோல எல்லாம் சொல்லிருக்கேன். உங்க மேல இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, இத்தனை மக்கள் கூட்டம் இருக்கு, இவங்களை வழி நடத்துங்க. இத ஒரு கட்டமைப்பான படையா உருவாக்குங்க. அவன் தரிகட்டு போய் நிக்கிறான். லாஸ்டா நடந்த இதெல்லாம் அதெல்லாம் பேசவே இல்லை. லாஸ்டா நடந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் கம்புக்கு மேல ஏறி நிக்கிறான், மரத்துக்கு மேல 5 பேர் ஏறி நிக்கிறான். அப்பவே நினைச்ச அசம்பாவிதங்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கண்ட்ரோலே இல்ல. கண்டமேனிக்கு அவங்களுக்கு எதுக்காக நமக்கு இவருக்கு ஓட்டு போடணும், ஏன் ஓட்டு போடணும், இவரு வந்தா என்ன செய்வாரு, எந்த மண்ணாங்கட்டியும் தெரியாது. அறிவு கட்ட முட்டாப்பய கூட்டமா இருக்கு. அத அறிவான கூட்டமா மாத்துங்கன்னு எத்தனையோ வீடியோ சொல்லியிருக்கீங்க. அவரை பொறுத்தவரை இவனுக்கு அறிவான கூட்டம் எல்லாம் மாறக்கூடாது. இந்த கிரேஸ் அதிகப்படுத்தணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜிலேயே போன. இன்னைக்கு 31 உயிர்கள் செத்து போச்சவனால இவனை தூக்கி முதல்ல தளபதி விஜயை தூக்கி உள்ள வைக்கணும், கைது பண்ணணும்.